ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷரிஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட புது வருஷம் பிறந்து ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். உங்கள் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 31st நைட் வந்து கேம்பிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் மதீனா போயிருந்தோம். போயிட்டு என்னென்ன கேம்பிங்க்கு தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் போயிட்டு பிளாஸ்டிக் பிளேட், கப், பவுல் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க போயிருந்தோம். ஸோ எல்லாமே சேர்ந்து ஆஃபர்லேயே இருந்தது. ஸோ அது நம்ம தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு லைட்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். பிகாஸ் நாங்கள் போகிறது வந்துட்டு மிடில் ஆஃப் தி டெசர்ட், லவ் லேக்குக்கு. அதனால பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு போகணும். ஸோ லைட் பார்த்தோம், கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸாக இருந்ததுனால அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ருசைனாக்கு வந்துட்டு ஒரு குல்லா தேவைப்படும்னு குல்லாவையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே நாங்கள் மதியனால தான் வாங்கியிருந்தோம். ஸோ 31st நைட் அண்ட் வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹாலிடே, அதனால தான் இந்த ஒரு பிளான். ஸோ இந்த மாதிரி ஒகேஷன் வரப்போ தான் ஹாலிடேஸுமே வரும். அதை யூட்டிலைஸ் ப்ராப்பராக பண்ணிக்கணும்னு தான் நாங்கள் பிளான் போட்டு போனோம். ஸோ மதினாக்கு கீழே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்புக்கு தேவையான எல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் கோல், பாபிக்யூ ஐட்டம்ஸ், அப்புறம் டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோல் மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நான் வந்துட்டு எல்லாமே மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்துட்டு ஒரு 5 ஃபேமிலிஸ் போகிறதுனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்றது தான் பிளான் ஆக்சுவலி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு வந்துட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு சில்லி, கார்லிக் அண்ட் உப்பு போட்டு பேஸ்ட் ஆக்கி ஃபஸ்ட்டு நம்ம கோழியில் வந்துட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஸோ தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் மற்றவங்களாம் வந்துட்டு வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் வந்துட்டு அவங்க கிட்டே இருக்கிறதுனால சீ ஃபுட்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க பிளான் போட்டிருந்தோம். ஸோ தந்தூரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில், சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு ஜீரகத்தூள், உப்பு, பெப்பர், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக கர்ட் ஃபைனலாக ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணி சிக்கனில் வந்துட்டு தடக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 கோழி வாங்கி ஒரு கோழியை தந்தூரியாக, இன்னொன்று கோழி வந்துட்டு மலாய் சிக்கன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் புதினா, மல்லி, முந்திரி எல்லாம் போட்டு பேட்டர் ஆக்கிக்கிட்டேன். அந்த பேட்டரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, சாட் மசாலா, என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதனால கொஞ்சமாக நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்கிட்ட ஒரு சிக்கன் இருந்துச்சு, அதில் தான் தந்தூரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மலாய் சிக்கனுக்கு என்கிட்ட சிக்கன் இல்லை. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வரப்போ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மசாலா மட்டும் பரட்டி வச்சுட்டேன். கடைசியாக மலாய் சிக்கனில் கார்ன்ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கார்ன்ஃப்ளோர் இல்லாததுனால நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்டர் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். சிக்கன் வந்தோடனே அது போன்லெஸ்ஸாக ஆக்கி நம்ம பரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மெயின் டிஷ்லாம் இருக்கட்டும், கொஞ்சமாக அப்பப்போ வந்துட்டு டெசர்ட் ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கஸ்டர்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. தென் கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கார்ன் என்கிட்ட இருந்தது. கார்னில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி சீஸ் கார்ன் சமோசா போடவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் ஷாப்பிங் போனப்போ சமோசா ஷீட் வாங்கியிருந்தேன், ஒரு 100 லீவ்ஸ் உள்ளது. நான் ஜஸ்ட் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருந்தேன், பட் இதுக்காக யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த லீஃப் இருந்ததுனால தான் இந்த ஒரு பிளான் போட்டிருந்தேன். அண்ட் கார்னுமே என்கிட்ட இருந்தது, சீஸுமே இருந்தது. ஸோ கிட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கார்னை ஃபுல்லாக வேக வச்சு அதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி மொஜலா சீஸை ஆட் பண்ணி ஸ்டஃபிங்காக வச்சுருந்தேன் சமோசாவுக்கு. அது முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக சிக்கனுக்கெலாம் சட்னி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதினா, மல்லி, பூண்டு, பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பேஸ்ட் ஆக்கி அதில் கொஞ்சமாக சாட் மசாலா, உப்பு, பெப்பர், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நிறைய கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு கேம்பிங் அப்படின்னு போகிறதுனால முக்கியமாக ருசைனாக்கு பேம்பர்ஸ், கொஞ்சமாக சிப்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சேன். நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ரொம்ப நாளாக ஒருத்தவங்க என்னோட மேக்கப் ஹால் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற மேக்கப் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட 2 பேலட், ஒன்று வந்து மேட் ஷேட், இன்னொன்று வந்துட்டு ஷிம்மரி ஷேடில் உள்ள ஒரு 2 பேலட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சைட் லிப் அண்ட் சீக் டென்ட்டு ரீசெண்டாக வாங்க. இந்த ஒரு டென்ட் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நிவேதிதா தாமஸ் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இது யூஸ் பண்ணி
சூப்பராக இருக்குன்னு காட்டியிருந்தாங்க. அதனால இது ஒன்று வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது உண்மையிலேயே, க்ரீமியாக. தென் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லிப்ஸ்டிக் அதுதான் நான் எப்போதுமே போட்டிருப்பேன். அண்ட் இந்த ஒரு லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இதையுமே நான் 2 ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். தென் இந்த ஒரு மஸ்காரா நான் யூஸ் பண்ணுறது எதுவுமே பிராண்டட் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக நல்லா இருந்தால் வாங்கிடுவேன், அவ்வளோதான். இந்த ஒரு மஸ்காராவில் பார்த்திங்கன்னா நல்லா கர்வ் பண்ணிக்கலாம், அது ஒரு சூப்பரான ஐட்டம். தென் இந்த ஒரு லிப் பாம் நான் இங்கே துபாயில் வாங்கினேன், சும்மா வாங்கினேன். தென் இந்த ஒரு லெபலோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் துபாய் வந்தப்போ வாங்கியிருந்தேன். அண்ட் இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். சூர்மா இதுதான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட ப்ரஷஸ், அவ்வளோதான் என்னோட மேக்கப் ஆல். ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஒரு டென்ட், என்னோட ஐலைனர், என்னோட கன்சீலர் அண்ட் லிப்ஸ்டிக், இதுதான் நான் வந்து எங்கே போனாலும் யூஸ் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லோரும் பிளான் போட்டு 4 o'clock வீட்டை விட்டு வெளியே ஆயிடணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் எதுவுமே நடக்காது. நாங்கள் வீட்டிலேருந்து வெளியானது வந்துட்டு 7 o'clock தான். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 5:36 கிட்ட தான் ஒர்க் முடிச்சுட்டு டிராஃபிக்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ சிங்கிளாக போனால் கூட நம்ம நினச்ச டைமுக்கு போயிடலாம். பட் நம்ம ஒரு குரூப்பாக போகிறப்போ எல்லாருக்குமே அந்த சர்டன் டைம் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ எல்லாருமே ஒரு டைமுக்கு வந்ததுனால நாங்கள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு போக முடியல. ஸோ நாங்கள் கடைசியாக லவ் லேக்குக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே போய் சேர்ந்தது வந்துட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி. அண்ட் லவ் லேக்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்தது வந்துட்டு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபைனலி லவ் லேக்கில் பார்க்கிங் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் ஸ்டாலரில் எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறப்பவே பார்த்திங்கன்னா 10:30, 11 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போவுமே பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நல்லா சில்லாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான். பட் நாங்கள் போனதே ஒரு 11 ஆகுனதுனால எங்கள் பிளான் அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. போட்டு வச்சுருங்க சூப்பராக. ஸோ நீங்களே பாருங்கள், அவ்வளோ டென்ட்டு, பெரிய பெரிய டென்ட்டு, ஒரு ஹோல் ஸ்பேஸ் அவங்களுக்குன்னு ஆக்கி வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்பீக்கரில் பாட்டெலாம் போட்டு ரொம்ப மஜாவாக இருந்தது. நாங்களும் எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிற இடத்துக்காக நாங்கள் போய் தேடிட்டு இருந்தோம். கடைசியாக நாங்களும் ஒரு இடத்த போய் பிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் டைரெக்ஷன்னு காட்டுறதுக்கு ஏரோ மார்க் இருந்தது. அங்கே போய் லைட்டை செட் பண்ணி டென்ட் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா பாய்ஸுமே. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 டென்ட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி ஃபைனலாக தான் டென்ட்டே போய் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டென்ட் வாங்குற பிளானே இல்லை. பட் வாங்கினது ஏதோ நல்லதாக தான் போயிடுச்சு. கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு தூங்க போட்டு நாங்கள் வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு. ஸோ டென்ட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்களாம் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆளாளுக்கு. ஸோ பெரிய ஒரு மேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த மேட்டை கீழே ஃபுல்லாக விரித்து அதுக்கப்புறம் நாங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா மலாய் சிக்கனுக்கு ஸ்டிக் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸ்டிக்கில் கொஞ்சமாக வந்துட்டு கேப்சிகம்ஸ், ஆனியன்லாம் வீட்லேயே அரிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ சிக்கனை நல்லா பரட்டி விட்டு மலாய் சிக்கனை அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒன்று ஒன்றா குத்தி பிபிக்யூ மாதிரி லைக் கபாப் மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இந்த சிக்கனை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் சுட சுட குச்சியில் குத்தி நம்ம வந்துட்டு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் ஒரு பக்கம் ஸ்டிக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே வந்து குத்தி வச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ பாய்ஸ்லாம் அந்த பக்கம் நெருப்பு வந்துட்டு உண்டாக்கிட்டு இருந்தாங்க கோலில். ஸோ அது ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் போன்லெஸ்ஸாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாருக்குமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டதுனால தான் அதை சின்னதாக ஆக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கொண்டு வந்ததில் எல்லா ஐட்டமும் ரொம்ப தாராளமாக இருந்தது. அண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாருமே அதெல்லாம் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சூப்பர் செட்டப்பாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ அதையும் நம்ம கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 12 o'clock ஆனோன்னா அங்கே உள்ள எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
அவங்களும் ஒரு பக்கம் கத்தவும் நாங்களும் ஒரு பக்கம் ஷவுட் பண்ணி நாங்களும் மஜா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போய் க்ரௌடில் ஃபயர் ஒர்க் அந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்காமல் நாங்கள் வந்துட்டு ஒரு அமைதியான இடத்துக்கு பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஃபோனு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட்லாம் ஃபோன்லேயே தான் நோண்டிட்டு இருப்பாங்க, அங்கே போய் ஃபோன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்களாம் விளையாடிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் ஃபாயிலில் சுற்றி வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் சிக்கன் லாஸ்ட் பேட்சையும் போட்டுட்டு இருந்தோம். அண்ட் ப்ரானும் வந்துட்டு ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ஸ்பைசி இல்லாமல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் இந்த மாதிரி குச்சியில் வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. ருசைனாலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அண்ட் நான் பண்ண சமோசாவையுமே எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கேர்ள்ஸாக வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எங்களோட செகண்ட் மீட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் கேர்ள்ஸ்க்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் இவங்கெல்லாம். ஸோ கேர்ள்ஸாக நாங்கள் இருந்தாலுமே சீக்கிரமாகவே மிங்கிளாகி எல்லாருமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோம். ருசைனாலாம் சொல்லவே வேணாம், அவளுக்கு மண்ணுனா அவ்வளோ பிடிக்கும். மண்ணில் விளையாடுறதுனா அவளை கொண்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இடத்துல போட்டோன்னே அவள் இன்னும் மஜா பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ருசைனாக்கும் செட் இருந்தது, எங்களுக்கும் செட் இருந்தது, எங்களோட ஹஸ்பண்டுக்கும் செட் இருந்தது. அதனால எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா லவ் லேக்குக்கு தான். ஸோ லவ் லேக்னாலே கேம்பிங் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் லாஸ்ட் டைம் நான் துபாய் வந்திருந்தப்போ லவ் லேக் போனப்போ நிறைய பேர் கேம்பிங் பண்ணாங்க. பட் நாங்கள் பண்ணல, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நாங்கள் மட்டும் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனாலையுமே நாங்கள் பண்ணலை. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப்பாக இருந்ததுனால கண்டிப்பாக நாங்கள் கேம்பிங் போயாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பாட்டு வச்சு கிட்ஸ்லாம் ஒரே ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் நம்மளோட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆனோடனே கீழே சுஃப்ராவெலாம் போட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த குளிருக்கும் சுட சுட சாப்பாடுக்கும் ரொம்பவே வந்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ மந்த்லி இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் எல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட சிக்கன், ப்ரான், மலாய் சிக்கன், அப்புறம் அவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருந்த எல்லா சிக்கன்ஸ், அப்புறம் சாலட், சட்னிஸ், கார்லிக் டிப், மயோனஸ், கோக் அப்படின்னு எல்லா செட்டப்பும் நம்மளுக்கு வந்துருச்சு. பிளேட்டு, கப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. ஆப்போசிட்டில் கப்பல்ஸாக உட்காந்தாச்சு. கிட்ஸ்க்கெலாம் முன்னாடியே சாப்பாடு கொடுத்ததுனால அவங்களாம் ஒரு பக்கம் டென்ட்டில் அண்ட் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே நான் கொண்டு போய் இந்த கஸ்டர்ட் எல்லாருக்குமே கப்பில் வச்சு கொடுத்து அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா பிள்ளைங்களையும் கொஞ்சம் நேரம் டென்ட்டில் வச்சு பால்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பாட்டை போட்டு ருசைனா தனியாக ஆடிட்டு இருந்தா. ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் லாங்காக வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ ருசைனா பார்த்திங்கன்னா பேம்பர்ஸில் போகவே மாட்டா, பேம்பர்ஸ் போட்டிருந்தாலும். ஸோ அவளுக்கு மட்டும் அப்பப்போ போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் விட்டு அந்த மாதிரி வரா மாதிரி இருந்தது. அண்ட் அங்கே ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட சும்மா வாக் வந்திருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் என்னோட துபாய் வந்த லவ் லேக் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு இது காட்டியிருப்பேன். ஸோ அங்கே ரேடியன்ட் லைட் மாதிரி லைக் ஒரு பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நம்ம ஃப்ளாஷ் லைட் வச்சு அடித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும். பகல் மாதிரி இருக்கு என் ஃபோனில். ஸோ அதை ஃப்ளாஷ் லைட்டை வச்சு நாங்கள் முர்ஷி, ருசைனா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி எழுதிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஃபேமிலியும் ஒரு வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்ஷராஷ் விளையாண்டோம். வாய் அசையக்கூடாது, வாய். தம்ஷராஷ்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மோனோ ஆக்ட் பண்ணணும், அந்த சாங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ன்னு விளையாண்டோம்.
டைமர் வைக்கவே இல்லையா? டைமர் யாரும் வைக்கல. அந்த கேமை முடிச்சுட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டோம். ஸோ டேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் ரொமான்டிக் டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தூரமாக போய் ஐ லவ் யூன்னு கத்துறது, ப்ரொப்போஸ் பண்ணுறது, ஒய்ஃபை தூக்குறது, அதை மாதிரி சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் பொழுது விடிஞ்சதையும் சூப்பராக பார்த்தோம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் வியூ உங்களுக்கு இப்படி தான். ஸோ எவ்வளோ டென்ட் இருக்குது பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டி டக்கெல்லாம் வேறு நின்றுட்டு இருந்தது. அண்ட் நம்மளோட டென்ட்டுக்கு காவல் காக்கிறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனுக்கு போயிட்டு குப்பூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது நான் என்னோடய பேக் ஸோ குப்பூஸ் பார்த்திங்கன்னா நிறையா குப்பூஸ் வந்துட்டு மிஞ்சிருச்சு. ஸோ அந்த குப்பூஸை போய் மீனுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மீனும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதான் ஃபன் ஃபேக்டே. கிட்டத்தட்ட ஒரு 10 குப்பூஸாவது பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த மீனுங்க நிறைய கூட்டமாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி சொன்ன போனால் அந்த ஃபிஷ்ஷை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய குப்பூஸாக போட்டு அதை சாப்பிடுதான்னு பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம கேம்பிங்கை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு 7:30 அந்த மாதிரி நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் தெரியல. நம்மளோட டென்ட்டெல்லாம் மூடி வச்சு திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம சூரியனும் தூங்கி முழிச்சு வந்தாப்புல. அவரும் வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக மைல்டாக இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக அங்கே எல்லாருமே ஹாப்பி நியூ இயர்னு கற்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறப்ப அங்கங்கே குக்கெலாம் நினைச்சு அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டு, அங்கே லவ் லேக்குன்னு நல்லா பிரைட்டாக இருந்தது. நைட்டு வியூவில் தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ மார்னிங் வியூலையும் காட்டணுன்னு தான் காமிச்சேன். அண்ட் ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கெல்லாம் நாங்கள் கப்பலாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே ஆயாச்சு. ஸோ வரப்போ பார்த்திங்கன்னா இடையிலே கேமல் நினச்சி அதுக்கெல்லாம் வேஃபர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எங்ககிட்டையும் வேஃபர்ஸ் இருந்துச்சு, நாங்களும் போட்டோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபன் எக்ஸ்பீரியன்ஸில் கேம்பிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. யாரும் இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. ஸோ எங்களோட கேம்பிங் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.